Expo 2024, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. December 27 to 29 at Chennai Trade Center. Platinum sponsor Orbit Wires and Cables. சென்னை மெரினாவில் மீன் வாசம் மட்டுமின்றி தமிழ்நாட்டின் அத்தனை சிறப்பு உணவுகளின் வாசனையும் கமழத் தொடங்கியிருக்கிறது. கலை நிகழ்ச்சிகளுடன் விமரிசையாக தொடங்கப்பட்ட உணவு திருவிழாவில் பிடித்த உணவுகளை மக்கள் ருசி பார்த்து வருகிறார்கள். மெரினாவில் 45 அரங்குகளுடன் அமைக்கப்பட்ட உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இதில் பாரம்பரிய உணவுகள், கிராமிய உணவுகள், சைவம் மற்றும் அசைவ உணவுகள், சிறுதானிய உணவுகள், இனிப்பு வகைகள், தின்பண்டங்கள் என்று மாவட்ட வாரியாக உணவுகள் இடம்பெற்றுள்ளன. 1 to 35 வரை உள்ள அரங்குகளில் பொதுமக்கள் கேட்கும் உணவுகள் உடனடியாக தயார் செய்து கொடுக்கப்படுகிறது. 7 அரங்குகளில் இனிப்புகள் மற்றும் கார வகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. வரும் 24ஆம் தேதி வரை தினமும் மதியம் 12:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை நடைபெறும் உணவு திருவிழாவில் அரங்குகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் நாளே பொதுமக்கள் ஆர்வமுடன் சென்று உணவை ருசி பார்த்தனர். இதனிடையே 3 அரங்குகளில் மகளிர் சுய உதவி குழுவின் மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாரம்பரிய உணவு பனை ஓலை கொழுக்கட்டை, பொரித்த வாழைப்பழம், இறால் வடை, நவதானிய இட்லி, கம்பு இட்லி, கேழ்வரகு இட்லி, தினை இட்லி, கருப்பு கவுனி அரிசி இட்லி வித் மீன் குழம்பு, இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். மட்டன் கோலா உருண்டை, எங்கள் ஊர் ஸ்பெஷல் பருப்பு உருண்டை குழம்பு, இடியாப்பம், மட்டன் வடக்கறி ஃபேமஸ் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி மகளிர் திட்டத்தில் உள்ள மக்களுங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக நடக்குது. இந்த சென்னை மட்டும் நடக்காமல் அடுத்த கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி மக்கள் செஞ்சால் அங்கே உள்ள குழுவெலாம் போவாங்க. யாரையும் வர முடியல, எல்லா எஸ்கட்சியும் வர முடியல. கும்பகோணம் ஒரு எஸ்கட்ச் தான் வந்திருக்காங்க, தஞ்சாவூர்னா ஒரு எஸ்கட்ச் வந்தாங்க. ஏன்னா வீட்டில் அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. இது பக்கத்தில் செஞ்சாங்கன்னா எல்லாரையும் அனுப்புவாங்க. இது கவர்மெண்ட் இங்கே மட்டும் நடத்தாமல் எல்லா இடத்தையும் நடத்திட்டு கேட்டுக்கொள்ளும். மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரும் உணவு திருவிழாவில் பல வகை உணவுகளையும் ருசித்து பார்த்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், கரூர், செங்கல்பட்டு, வேலூர், இந்த மாதிரி பல வகையான உணவுகள் இங்கே வச்சுருக்காங்க. கலை நிகழ்ச்சியும் பார்த்தேன். இதனுடைய திருவிழா நல்லா இருந்தது. வேலூரில் இந்த சிம்பிளி, அப்புறம் அரிசி புட்டு, இந்த மாதிரிலாம் பல வகை எங்கள் ஊரில் செய்வாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன். களி, கேப்பங்கூழ், இந்த மாதிரி பல வகையானது இந்த உணவு திருவிழாவில் நான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்குது. பிடிச்ச உணவாக இருக்கும். அதை எங்களால் சமைச்சு சாப்பிட முடியல. ஏன்னா கோயிலுக்கு அந்த மாதிரி விஷயங்களை போக சொல்ல அதை என்னால் சமைச்சு கொடுக்க முடியல. இங்கே வந்ததான் அது சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே சென்னைக்கு நான் பொருள் வாங்க வந்திருந்தேன் பர்ச்சேஸுக்காக. அப்போ வரும்போது பீச் ரோட்டில் இந்த மாதிரி உணவு திருவிழா நடக்கிறத பார்த்தேன். ஃபுல்லாக ஜனமாக இருந்தாங்க. அப்போ உள்ளே பார்க்கும்போது எல்லாமே நவதானியம் சம்மந்தப்பட்ட இயற்கையான உணவுப் பொருட்கள் அனைத்தும் போட்டுட்ருந்தாங்க. நான் நவதானிய இட்லி, மீன் குழம்பு, நாட்டுக்கோழி, அதெல்லாம் அங்கே ஒரு ஸ்டால்லையும் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். எல்லாமே மிக அருமையாக இருக்குது. Expo 2024, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. December 27 to 29 at Chennai Trade Center. Platinum sponsor Orbit Wires and Cables.